ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்டர் ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா, திருநாய்க்களோட மக்களை கம்பேர் பண்ணி பேசினதா அவரை போட்டு பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்காக பார்த்தீங்கன்னா, அவரு கூடிய சீக்கிரமே சாரி கேட்க போறாராம். இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களோட நெருங்கிய நண்பரான சஞ்சீவ் அவர்கள் இவருக்கு ரிப்ளை பண்ணதா ஒரு நியூஸ் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் மக்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போதானே அரசியலுக்கு வந்திருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்கேற்ற டைம் வரும்போது அவங்களே சரி பண்ணிடுவாங்க. இப்போ நம்மளே வந்து ஒரு தெரு உள்ள போகிறோம், அங்கே இருக்கிற நாய் எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கும், ஏன்னா புதுசாக யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த நாய்களுக்கெல்லாம் நம்மளை பற்றி தெரியாது, ஆனால் வந்து கத்தும். அப்போ வந்து ஒரு பிஸ்கட் போட்டிங்கன்னா சரியாயிடும். அதே டைம் பார்த்தீங்கன்னா சில நாய்க்கு பிஸ்கட் போட்டாலும் சரி வராது, அந்த நாய்க்கு பிரியாணி போடணும். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் புதுசாக வந்திருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்க எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அந்த ஒரு நியூஸ் தான் இப்போ பயங்கர கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. இவரை பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்கிறதுக்காக இவரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவர் தான் கண்டிப்பா நிக்க போறான்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இவர் வந்தா நல்லது அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே இவரை வர கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த விஷயத்துல இவர் பேசுனதை பத்தி மக்கள் எல்லாருமே இவரை பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கு கூடிய சீக்கிரமே இவர் ஒரு வீடியோ விட்டு வெளியிட போறாராம். நான் வந்து அவங்கள சொல்லல, நான் பொதுவா ஒரு கம்பாரிசனுக்காக சொன்னேன், அதை வந்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, கூடிய சீக்கிரமே நான் வந்து மன்னிப்பு கேட்கறேன்னு இவரு சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதற்கு விஜய் அவர்களோட நெருங்கிய நண்பரான சஞ்சய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க சொன்னது எல்லாருமே தப்பா புரிஞ்சுட்டாங்க, நீங்க யாரை பத்தி என்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா சொல்லுங்க. இவர்கிட்ட பேசின மாதிரி ஒரு நியூஸ் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை தான் தெரியல. கூடிய சீக்கிரமே இதை பத்தி அவங்களே அபிஷியலா ஒரு வீடியோ விட்டா நல்லா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ராகவா லாரன்ஸ் அவர்கள் பேசுனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இதே போல ஆட்டான ட்ரெண்டிங்கான அப்டேட்டுங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.